ரோஹித் சர்மாக்கு மொத்தம் 4 மொழிகள்ல சரளமா பேச தெரியும். அது என்னன்னா ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி மற்றும் தெலுங்கு தான். ரோஹித் சர்மா உலகத்தோட தலைசிறந்த பேட்ஸ்மேன்கள்ல ஒருவர்னு தெரியும். ஆனா அவர் தன்னோட கிரிக்கெட் வாழ்க்கையை ஆரம்பிச்சது பேட்ஸ்மேனா கிடையாது, ஒரு பவுலரா தான். அதிரடிக்கு பேர் போன ரோஹித் சர்மாக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் மற்றொரு அதிரடி தொடக்க ஆட்டக்காரரான வீரேந்திர சேவாக தான். ரோஹித் சர்மாட்ட ஒரு கெட்ட பழக்கமா இருக்கு. அது என்னன்னா அவர் அடிக்கடி தன்னோட உடைமைகளை மறந்துடுவாராம். ஒரு நிகழ்ச்சியில ரோஹித் சர்மா பற்றி பேசிய விராட் கோலி தான் இதை சொன்னாரு. ரோஹித் சர்மா ஒரு தடவை தன்னோட பாஸ்போர்ட்டையே மறந்துட்டு போனதா விராட் கோலி சொன்னாரு. ரோஹித் சர்மா கிரிக்கெட் பயணத்தை தொடங்கிய மைதானத்துல தான் முதல்ல அவரோட மனைவி ரித்திகாக்கு ப்ரொபோஸும் பண்ணிருக்காரு. அந்த மைதானம் தான் போரிவாலி மைதானம். 2006 நடந்த அண்டர் 19 உலகக்கோப்பையில எனக்கு 19 நம்பர் ஜெர்சி தான் வேணும்னு கேட்டிருக்காரு ரோஹித் சர்மா. ஆனா அந்த நம்பர் அவருக்கு கிடைக்கல. அதனாலதான் கடைசியில அவரோட தாயாருக்கு பிடிச்ச 45 அப்படிங்கிற நம்பரை செலக்ட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான ஒரு நாள் போட்டிகள் விளையாடின பிறகுதான் ரோஹித் சர்மாக்கு டெஸ்ட் போட்டியில இடம் கிடைச்சது. கிரிக்கெட் வரலாற்றிலேயே 100க்கும் அதிகமான ஓடிஐக்கள் விளையாடின பிறகு டெஸ்ட் அணிக்கு வந்த ஒரே வீரர் ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா சின்ன வயசுல பொருளாதாரத்துல பின்தங்கிதான் இருந்தாரு.